அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இங்கே இருக்கிறதுல வலுத்தது வாழுன்னு சொல்லுவாங்க. எல்லா உயிரினமே ஒரு செடியிலேருந்து ஆரம்பித்து ஒரு விலங்குலேருந்து ஆரம்பித்து மனுஷன் வரைக்கும் யார் வலுவாக இருக்காங்களோ அது அவங்க தான் வாழ்வாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு தர்மம் நியாயம் சொல்லலாம். ஒரு செடி வாழாததுக்கு காரணம் மழை பெய்யல, தண்ணி விடலை, அது நியாயம்தான். ஏன்னா செடிக்கு தண்ணி ஊற்றினா தான் வளரும். அதுவாக போயெல்லாம் குடத்தை எடுத்துகிட்டு போயெல்லாம் ஊற்றிக்காது. அந்த அறிவு செடிக்கு இருக்குது. அதனால் செடி வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது வலுத்ததில் செடி அதுலேயே எது வலுத்திருக்கோ காற்றுல கூட நீர் எடுத்து வாழ்கிற மாதிரி செடி மரம்லாம் இருக்குது. அது மாதிரி விலங்குலையும் அது போய் தண்ணியை தேடி போய் எடுத்து கிடைக்கலன்னா அப்படிலாம் அதனால் உடனடியாக போர் போட்டு தண்ணி எடுத்தோ குளம் வச்சோ இல்லை குளம் இங்கே இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரிஞ்சோலாம் போய் ஒரு விலங்கு வாழ்கிறது கஷ்டம். மனுஷன் எடுத்து ஊற்றணும், இல்லை அதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னா செத்துரும். அப்போ செடி, ஒரு விலங்கு, மரம் எல்லாம் சுற்றி இருக்கிற ஜீவராசிங்கள்லாம் எப்படின்னா வலுத்து இருக்குது. வலுத்ததுலேயே அது இயற்கையிலேயே படைப்பிலேயே வலுத்ததாக இருந்தால் தான், அதாவது இயற்கையாகவே அதுக்கு அந்த அறிவோடு இருந்திருக்கணும். தண்ணி இல்லைனாலும் நான் காற்றுல சுவாசம் பண்ணி தண்ணி எடுத்துப்பேன். இயற்கையாகவே அதுக்கு பிறப்புக்கும் போதே அந்த அறிவோடு இருக்கணும். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் அப்படி இல்லை. வலுத்தது வாழுன்றது மனுஷனுக்கு பொருந்துதான்னு கேட்டிங்கன்னா இப்போ காலகட்டத்துக்கு பொருந்திக்கிட்டு இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா மனிதனாக பிறந்தாவே வலுத்தது தான் இருக்கிறதுலே. இங்கே எது வலுவானதுன்னா மனுஷன்தான். இப்போ மனுஷனுக்கு அறிவு மங்கி போச்சு. இதுலேயும் வலுவான ஆள்லாம் இருக்காங்கன்னு இப்போது நமக்கு அப்படி தான் புரியுது. ஏன்னா ஒரு அரசியல் தலைவருக்காக ஒரே ஒரு ஆளுக்காக எல்லோரும் ஓட்டு போட்டு அவர் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, மக்கள்லாம் வாழ வைக்கணுன்றதில் அக்கறை இல்லாமல் இருக்கார், இல்லை அக்கறையோடு இருக்கார். ஆனால் அவர் வலுவானவர் தான். அது மாதிரி இங்கே நிறைய பேரோட உழைப்பை சுரண்டிட்டு ரொம்ப கம்மியான காசை கொடுத்துட்டு அந்த உழைப்பில் இருந்து அவர் இன்னொருத்தர் வாழ்கிறார். அப்போ அவர் வலுவானவர் தான். நம்ம பொதுமக்கள்லாம் நாமெல்லாம் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம வலுவானவங்கன்னா எப்படி, நமக்கு அறிவு இருக்குது, எனக்கு வேலை செய்கிறேன், இந்த சம்பாத்தியம் வரும், அப்போ இது மாதிரி நான் வேலை செஞ்சேன்னா தான் எனக்கு காசும் கேட்கணும், இந்த வேலை செய்யணுன்னா இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன்ற அறிவு யாருக்கு இருக்கணும்னா நமக்கு இருக்கணும். இந்த அறிவு பொதுவாக மனுஷங்களாம் இருக்குது. நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம். எதையாவது காரணம் சொல்கிறோம், அவங்க ஓனர் அப்படி தான் நம்மளை பண்ணுவாங்க, கேட்டால் அவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அடிப்படை அறிவை இழந்துட்டு நம்ம தாங்க தண்ணி இல்லைன்னா போர் போட்டுக்கிறோம். ஏதோ ஒரு குளத்துல இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுது. இல்லை மிருகங்கள்லாம் தாக்குதுன்னா பட்டாசு வச்சிடறோம், நெருப்பு பொருத்த முடியும், வீடு கட்டிக்க முடியும். அந்த வகையில் மனுஷன் வாழ்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறான். அப்படி வலுவானவன் மனுஷன். இப்போ இருக்கிற மிருகங்கள்லாம் இருக்கிற மர செடிகள்லாம் கூட இருக்கிறதுலே வலு யாருக்குன்னா மனுஷனுக்கு. அந்த வலுப்பெற்ற மனுஷன் நான்ற அறிவு நமக்கு இல்லாமல் இப்போ ஆயிடுச்சு. கேட்டால் நம்மளோட உயர்ந்தவங்க, வசதியாக இருக்கிறவங்களோ, இல்லாட்டி ஜாதி யாரையாவது பெரிய ஜாதியாக இருக்காங்க, இல்லாட்டி ஊருக்கே விளம்பரமானவங்களோ, இவங்கெல்லாம் வலுவானவங்க நம்ம நம்பிக்கிட்டு அவங்களுக்கு அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வலுவானவங்கன்னு புரியணுன்னா நான் வாழ்கிறது இல்லாமல் எல்லாரையும் வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாரும் வலுவானவங்க தான். மற்றபடி யாரையாவது ஏமாற்றணும்னு நினச்சி வாழ்கிறாங்கன்னா அவங்க வலுவானவங்க கிடையாது. அவங்க திருட்டுத்தனமாக பிழைக்கிறதுல கவனமாக அந்த அறிவு வளர்ந்துருக்குது, அவ்வளோதான். ஆனால் நான் வாழ்ந்து எல்லோரும் வாழ நினைக்கிறவங்க தான் வலுவானவங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ஆளும் வலுவானவங்க. நம்ம வாழ்கிறது இல்லாமல் நம்ம தலைமுறை சுற்றி இருக்கிற அண்ணன் தம்பி, சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க, இல்லாட்டி சுத்த நண்பர்கள், யாருன்னா நம்மளை சுற்றி ஊருக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்கான செயல் நம்ம பண்ணணும். நம்மளை சுற்றி கோழி, ஆடு, மாடு, செடி எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும்னு நினச்சோன்னாவே நம்ம வலுவானவங்க. அதை விட்டு கோழிக்கும் மாட்டுக்கெல்லாம் மாடு சொன்னால் கேட்க மாட்டேங்குது, ஆடு சொன்னால் கேட்க மாட்டேங்குது, இந்த மரம் தண்ணி ஊற்றினா வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிற மாதிரியே இந்த அரசியல்வாதிலாம் சரியில்லை, எங்கள் மேல் இடத்துல இருக்கிற ஓனர் சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிற ஆள் சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்கனாவே நீங்கள் ஒரு சுத்தமாக வலுவிழந்த ஆளுங்க. நீங்கள் வலுவானவர் ஆகணுன்னாவே நீங்கள் உங்களை உணரணும், உங்களை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வல்லரசு சொல்லி கொடுக்குது. நீங்கள் உழைச்சி சாப்பிட முடியும். யார்கிட்டையும் கையேந்தி யாருன்னா இலவசம் கொடுப்பாங்கன்னா அதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு தகுதி, உங்களுக்குன்னு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணிக்கணும். அது அந்த ஓனர் கொடுக்காட்டியும் அரசாங்கத்திலேருந்து அது மாதிரி ஒன்று செயல்பட முடியும். நாங்கள் சொல்லுவோம், அப்படி இவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கொடுங்க. எல்லோரும் வலுவான மனுஷனை கூப்பிட்டு உட்கார வச்சு பாடம் எடுக்க சொல்லுவோம். எல்லாரோட திறமையும் வளர்க்குறதுக்கு என்ன ஐடியா அதெல்லாம் சொல்லுவோம். இங்கே வலு இல்லாத ஒன்றுமே இல்லை, நாம் தான் நினச்சிக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக மனிதன் என வலு இல்லாதன்னு சொல்ல சிரிப்பு தான் வரும் நமக்கு. அப்போ நம்ம எல்லாருமே வலுவான மனிதர்கள். உங்களை வலுவாக்குறதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். எங்களை ஆதரிங்க. மனித சமூகமே வலுவான சமூகமாக மாறிடும். நன்றிங்க.